அப்புறம் என்ன ஒரு 5 நிமிஷம் வீடியோ போட்டு அதுக்கப்புறம் என்ன தலைவர் எதுக்கு வீடியோ பண்ணுறாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் இந்த மாதிரி யாருமே வாங்குறவன் கண்டிப்பாக நல்லது கிட்ட தான் சொல்லுவான். எங்களை மாதிரிலாம் இருக்க மாட்டான். இதில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. ஏமாத்திரம் இருக்க தான் செய்கிறான். ஓடி போகிற கம்பெனி இருக்குது. சுற்றி நம்ம ஆட்டையை போடுறது ஒரு இது இருக்கான். அதனால நம்ம வந்து வளராமல் இருக்க முடியுமா? காட்டில் வந்து மான் இருந்தால் அண்டார்டிகாவில் ஐஸ்கிரீம் எடுத்துடலாமா? இது மறுபடி என்னோட பாலிசி பிரிவு. நான் எல்லாரும் சொல்லுவேன் வந்து பணம் ராங் கான்செப்ட். இதை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் உடனே முட்டு கொடுக்க வந்துருவாங்க. நீலர் பாஸ்கருக்கு அதை பற்றி என்ன தெரியும்? இவர் இப்படி சொல்கிறார், நான் சம்பாதித்திருக்கிறேன். இது என்ன பிசினஸ் பண்றீங்கன்னு கேட்டா மேமாவது வந்து நெட்வொர்க்குன்னு சொல்லி ஒரு லைட்டாவது சொல்றாங்க. நான் இது சொன்னதே கிடையாது. மெடிக்கல் வச்சிருக்கேன், ஆயுர்வேதிக் மெடிக்கல் வச்சிருக்கேன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொன்னதே கிடையாது. ஆனா இப்ப நம்ம எம்எம்ஜிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இருக்கிற ஏற்கனவே பாக்குற எல்லா தொழிலை விட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் பண்றேன்னு சொல்லி கான்பிடண்டா என்னால சொல்ல முடியுது. சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். அந்த தைரியம் வந்து ஆள் பிடிச்சி கொடுத்தா கமிஷன் அப்படின்னு இருந்தாவே என்ன வேணா போய் சொல்லுவாங்க. சரி, டெக்னாலஜி வேணும். நிறைய பேர் நம்ம சம்பாதிச்ச பணத்தை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். ஒரு பொருள் விற்கிறோம் அப்படின்னா அதுக்கு நல்ல மார்ஜின் இருக்கணும். அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஷேர் பண்ணணும் இல்லையா? நீங்கள் இட்லி கடை தோசை கடை போடணும் அப்படின்னா 5 ரூபா இட்லி போட்டால் எல்லோரும் வாங்கிட்டு போவான். ஆனால் 5 ரூபாய்க்கு எல்லாம் வியாபாரம் பண்ணி நம்ம சோத்து பழப்புக்கு அந்த பணம் கிடைக்கணுமே இல்லையா? 5 பேர் உட்காந்து வேலை போங்க அப்படின்னா 5 பேருக்கும் பணம் வேணும் இல்லையா? பணம் இல்லாமல் அது என்ன பண்ண முடியும்? அப்போ அதில் நல்ல மார்ஜின் இருக்கணும், இன்கம் இருக்கணும். அந்த இன்கம் 4 பேருக்கு ஷேர் பண்ணால் தான் அந்த தொழில் நடக்கும். நம்மளே பொருள் செஞ்சு நம்மளே விற்றுக்கிட்டோம் அப்படின்னா வேறு யாருக்கும் போகாது. நிறைய பேர் கொண்டு ரீச் பண்ண முடியாது. அதில் நல்ல மார்ஜின் இருக்கணும், வேல்யூ இருக்கணும். இப்போ ஒரு பொருள் விற்கிறோம், அந்த வேல்யூ இருக்குன்னா அது நிறைய பேருக்கு கொண்டு ரீச் ஆகும்போது எல்லாருக்கும் கமிஷன் கிடைக்கணும். கமிஷன் கிடைக்காம ஒரு பிஸ்னஸ் வந்து நடக்காது. கமிஷன் இல்லாத தொழில் ஏதாவது இருக்கா? பில்டிங் கட்டி போட்டான், 4 புரோக்கர் இருக்கணும். அவன் ஆளுகளை கூட்டு வந்து காட்டுவான். அவனை பிடிச்சது கண்டிப்பாக நல்லதான் சொல்லுவான். அங்கே ஏர்போர்ட் வரப்போகுது, அங்கே வரப்போகுதுன்னு இவனெல்லாம் அப்படி சொல்லுவான்னு சொல்லிட்டு நம்ம ஏஜெண்ட்டை பார்க்காம இருப்போம். இல்லை, நம்ம கரெக்டான இடம் எங்கே இருக்குது, எப்படி வேணும், நமக்கு இவன் சொல்கிறதெல்லாம் உண்மை தானா, நல்ல பில்டராக பார்த்து நம்ம தாங்கணும். ஷேர் புரோக்கர் வந்து ஷேர் வாங்கி தானே அதுக்கு புரோக்கர்ஸ் இருப்பாங்க. எல்லாத்துக்குமே புரோக்கர்ஸ் இல்லாமல் கமிஷன் இல்லாமல் இந்த உலகமே நவுலாது. ஆனால் கமிஷனே தப்பு அப்படி சொல்கிறாங்க. கமிஷன் வாங்குறவன் கண்டிப்பாக நல்லது கிட்ட தான் சொல்லுவான். எங்களை மாதிரிலாம் இருக்க மாட்டான். இதில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. எம்எம்ஜியில் சேர்ந்தா பெரிய ஆளை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அப்படி இங்கே சொல்ல மாட்டான். ஐயா படித்து ஜெயிச்சுன்னு இருக்கான், சும்மா படித்து சுற்றிட்டு இருக்கோன்னு இருக்கான், உனக்கு என்ன வேணும் செய் அப்படின்னு எல்லாரும் சொல்ல மாட்டான். ஆப்பிள் கம்பெனியே அவனுக்கு கஸ்டமருக்கு எஸ் சார் ஐ வில் சால்வ் யுவர் ப்ராப்ளம் சார், ஷியூர்லி ஐ வில் சால்வ் யூ ப்ராப்ளம். போட்டால் என் ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா? தெரியாமல் எப்படா நீ கமிட்மெண்ட் கொடுக்க? ஆப்பிள்காரனே கஸ்டமருக்காரனே தப்பாக பேசுகிறான். அப்போ இவங்களாம் யாரெல்லாம் இல்லை உலகத்தை வின் பண்ணாங்க. சரி தப்புன்னு சொல்லாதீங்க, நான் முடிச்சிருவேன்னு சொல்லாதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லாதீங்க. கமிஷனுக்கு எவன் வந்தாலும் அவனை நல்லா கிளியர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்குங்க. அவன் சொல்கிறான்னு தலையை அடித்து ஆட் பண்ணாங்க. அவன் சம்பாதிக்க தான் இருக்கான், இவருக்கு சம்பாதிச்சு கொடுக்கவா இருக்கான். கிரிப்டோனா என்ன, நெட் மார்க்கெட்னா என்ன, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் அதை பற்றி படிங்க. ஏன்னா அதுக்குன்னு கவர்மெண்ட் கோர்சஸ் இருக்குது. ஒவ்வொரு நாட்டிலையும் கிரிப்டோ கரன்சிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக அதில் உள்ள ஏற்ற தாழ்வுகள் இருக்க தான் செய்யுது. தெரியாதுன்னு ஓடுறத விட அதை தெரிஞ்சுக்கிட்டு அதில் எதுவும் பிரச்சனை வந்தால் ரிஸ்க் எடுத்தால் தான் லைஃபே. கோடிக்கணக்காக லட்சக்கணக்காக கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு ஒன்றும் ஜீரோ ஆகிடும். யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை. நல்லா உங்காம திங்காம டீ கூட சாப்பிடாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டு ஒன்றும் உட்காந்துருப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணது தப்புன்னு சொன்னால் அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு வியாபாரம் பண்ணணும். இன்னைக்கு அங்கே இவர் தான் ஒரு சோப்பு விற்கணும் பண்ணுறாரு. அப்போ சோப்பு பண்ணணும் அப்படின்னா இவர்கிட்ட துட்டு கிடையாது. சரியா? எல்லோரும் வந்து இவரை மாதிரி பணம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஐயா எனக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், நீ 10,000 தாரியா, எல்லோரும் தாங்க, நான் சம்பாரிச்சோன்னு உனக்கு தரேன் அப்படி சொல்கிறது தானே. ஓகே, இவருக்கு இந்த தொழில் தாரி 10 லட்ச ரூபா தேவைப்படுது. ஓகே, நான் 1 லட்சம் தந்துடுறேன் அப்படின்னு நம்ம எல்லோரும் பார்ட்னர். இந்த 1 லட்ச ரூபா கொடுங்க, 10 லட்ச ரூபா நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிப்போம். இதில் வர்ற வருமானத்தில் நம்ம 10 பங்காக எடுத்துக்கிடும் அப்படின்னு 10 பேர் சேர்ந்து அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்காங்க. வருமானம் வரும்போது சரி 1 லட்ச ரூபா வருது, ஆளுக்கு 10,000. ஓகே, அடுத்த 1 லட்ச ரூபா வருது, ஆளுக்கு 10,000. 10 லட்ச ரூபாய்க்கு ஆரம்பித்த கம்பெனி இப்போ வந்து அது 20 லட்ச ரூபா. அப்போ 1 லட்சம் போட்டவனோட வேல்யூ 2 லட்சமாக ஆகிடுது. அது விற்றுட்டு வேற யார்ட்ட கொடுத்தா அது 2 லட்சமும் கிடைக்கும். அதோட வருமானம் 10,000 கிடைக்கும். சிம்பிள் தானே, இதானே கணிகம். அதை மொட்டையாக ஷேர் மார்க்கெட் தப்புன்னு சொன்னேன்னு அர்த்தம். எல்லோரையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் உங்களோட மைண்டை யூஸ் பண்ணுங்கள். சரி தப்புன்னு எது அது மாதிரி நடங்க. ஆனால் மொட்டையாக நீ என்ன நம்பு, நான் அவனை காப்பாற்றுறேன்னு சொல்கிறவங்களை மட்டும் நம்பாதீங்க. ஏன்னா அவங்க உங்கள் அறிவை வந்து யோசித்து பண்ண சொல்லி சொல்லலை. அதனால்
இதில் பணம் இழந்தவங்களெல்லாம் வேறு இதில் கொண்டு போடலாம் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக பணம் இழந்ததுக்கப்புறம் அதோட வீட்டில் இருக்க முடியாது இல்லையா? ஒருத்தன் தோந்து போயிட்டான், செத்து போயிட்டான், ஒருத்தன் செத்து போயிட்டான், அல்லது பொண்டாட்டி விட்டு போயிட்டா, எல்லாரும் அடுத்தடுத்து போயிட்டு தானே இருக்காங்க, நிற்க மாட்டாங்க இல்லையா? ஒரு இடத்துல பணம் இழந்து வேண்டாம், அடுத்த பணம் இன்வெஸ்ட் பண்ணணும். உழைச்சாதான் காசுன்னா உழைச்சி நம்ம சம்பாதிக்க முடியாது. தேர் ஹாஸ் டு பி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா? 10% சேவிங் வைக்கணும், 10% இன்வெஸ்ட் பண்ணணும், 10% எமர்ஜென்சி வைக்கணும், 10% படிக்கிறதுக்கு பணம் கொடுக்கணும், 10% 5% சேரிட்டி, 5% என்டர்டெயின்மெண்ட்டு, 50% வீட்டு செலவு, இப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? இப்போ அதிலெல்லாம் சேவிங் பண்ணணும் இல்லையா? அது எல்லாம் பண்ணணும் இல்லையா? அதான் நாளைக்கு நமக்கு பணமாக கொடுக்கும். உழைச்சி சம்பாதிக்கும். சரி, நாளைக்கு 50 வயசு 70 வயசு அப்புறம் கடையில் கிடப்போம். அப்போ யார் துட்டு தருவா? அப்போ இந்த மாதிரி பேசிவ் இன்கம் நம்ம எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த பணம் தான் நம்மளுக்கு வந்து சோறு போடும். இந்த உழைச்சி சம்பாதிக்கணும், ஏதாவது உற்பத்தி பண்ணி சம்பாதிங்கன்னா வயசு காலத்தில் செத்ததுக்கு 50-70 வயசில் எவன் உழைக்க முடியும்? அப்போது இந்த மாதிரி புத்திசாலித்தனம் நமக்கு கைகால் இழுத்து போச்சு, அந்த நேரம் தேவைப்படும் இல்லையா? இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுற பணமெல்லாம் போயிடும். அதனால் யாரையும் நம்பாதீங்க அப்படிங்கிறதுல நான் என்ன சொல்லணும்னா, எல்லோரும் நம்பாதீங்க, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட் பண்ணி சரியாகலான்னு செக் பண்ணுங்கள். நல்லவன் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்பிடாதீங்க, அதுக்கப்புறம் சந்தேகப்படுங்க. காலம் ஃபுல்லாக சந்தேகப்படும். நேற்று வரைக்கும் நல்லவனாக இருப்பான், இன்றைக்கி கெட்டவனாக இருப்பான். என்கிட்ட வந்து என்கிட்ட ஒரு 15 லட்சம் இருக்குன்னு தெரிஞ்சு 15 லட்சம் போடு, உனக்கு நான் மாதம் இவ்வளோ % தரேன் அப்படின்னா, நான் சொன்னேன் மவனே அது நடக்காது, வேணா ஒரு 5 லட்ச ரூபா தரேன், அதில் பார்த்துக்கிடும். நாளைக்கு நீ ஓடி போயிட்ட, செத்து போயிட்ட, உன்னையால் பணம் பண்ண முடியல, உன் கம்பெனி மூடிட்டு போயிட்டான் அப்படின்னா நான் 5 லட்ச ரூபா சமாளிச்சு விட்டேன். 15 லட்சம் என்னால் சமாளிக்க முடியாது. அப்போ நான் வெறும் 5 லட்சம் தான் போட்டேன். ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் வந்துச்சு. அதுக்கப்புறம் போயிட்டான். ஆனால் எனக்கு ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. நான் ஒரு 2-3 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இஎம்ஐ கட்டிட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னா, கிரிப்டோவாக இருக்கட்டும், அதாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், சரியா, கொஞ்சம் மைண்டை யூஸ் பண்ணி பைத்தியக்காரன் மாதிரி சூதாடின்னு சொல்லுவாங்களே, அவனை மாதிரி கொண்டு பணத்தை கொண்டு சொத்தை விற்று அதை விற்று போடாதீங்க. சொல்லி வச்சு கேட்காம நிறைய சாவான். நீங்கள் எப்படி இருக்காதீங்க, எப்பவும் ஓர்மையோடு இருங்க. உங்களுக்குன்னு யாராவது மென்டரை வச்சுக்காங்க, அவங்க எந்த சுயநலம் இல்லாமல் உங்களுக்கு கைட் பண்ண முடியுதான்னு பாருங்கள், கேட்டு இருங்க. ஒன்று நீ புத்திசாலியாக இரு, அல்லது புத்திசாலியாக இருக்கோன்ட்ட வந்து கேட்டு இரு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறது என்ன தப்பு? ஏமாத்திரம் இருக்க தான் செய்கிறான், ஓடி போகிற கம்பெனி இருக்குது, சுற்றி நம்ம ஆட்டையை போடுறது ஒரு இருக்கான். அதனால் நம்ம வந்து வளராமல் இருக்க முடியுமா? காட்டில் வந்து மான், ஜீப்ரா இப்படிலாம் குழந்தை பெற்றுக்காமல் இருக்கா? ஏன்னா அங்கே சிங்கம் நரிகிரி சுற்றி சாப்பிட்றதுக்கு அலைஞ்சிட்டு தான் இருக்கும். நம்ம அதை பாதுகாத்து அதுக்காக குழந்தை பெற்றுக்காமல் இருக்குமோ? அது குட்டி போட தான் செய்யும். 2-3 குட்டி தூக்கிட்டு போயிடுவோம். சுற்றி வேட்டையாடிச்சுட்டா இருப்பாங்க. நம்ம தான் கவனமாக இருக்கணும். பணம் கேட்டு ராங் கான்செப்ட். இத பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் உடனே முட்டு கொடுக்க வந்துருவாங்க. நீலர் பாஸ்கருக்கு அதை பத்தி என்ன தெரியும், இவர் இப்படி சொல்லுகிறார், நான் சம்பாதித்திருக்கிறேன் அப்படிலாம் கேட்க நம்ம ரசிச்சு இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குறேன். இதை பற்றி தெரிஞ்சவங்களாம் முட்டு கொடுக்க வந்துடுறாங்க. அவருக்கு இதை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இதை கேட்டு நிறைய ஒரு வீடியோ போடுவோம், அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் அப்படி சொல்கிறாரு. யாராவது சம்பாதிச்சாங்கன்னா அதுக்கு சில கான்செப்ட் இருக்குது. அதாவது உலகத்தில் அவ்வளோ கான்செப்ட் இவருக்கு தான் தெரியும். ஷேர் மார்க்கெட்டு எல்லா மார்க்கெட்டும் இவர் கையில் கொடுக்கணும் ஓட சொல்லி. ஏன்னா இவருக்கு எல்லா கான்செப்டும் தெரியும். அடுத்தது ஆள் பிடிச்சி கொடுத்தா கமிஷன் அப்படின்னு சொல்கிறது இருந்தாலே நீங்கள் வந்து தப்பு அப்படிங்க. ஏன்னா அவன் சம்பாரித்து தன்னால் இருப்பான், வெளியே போய் சொல்ல மாட்டான் அப்படிங்க. நான் ஒன்று கேட்குறேன், இவர் வந்து இந்த மாதிரி ஆரோக்கியமான இயற்கை வைத்தியம் என்னவோ படிச்சுட்டாரு ரைட்டா? அவர் தெரிஞ்ச உடனே இவர் பொத்திக்கிட்டு வீட்டில் இருக்க வேண்டியதானே? எதுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு? ஏன் அப்படின்னா, நம்ம இருக்கிற இந்த சந்தோஷம், இந்த வாழ்வியல் வந்து எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்லெண்ணம் இருக்கலாம். அது இவருக்கு வந்தால் நல்லது, மற்றவனுக்கு வந்தால் கெட்டதா? ஓகே, ஸோ வேலையும் சொல்லி போட்டு ஒருத்தன் வந்து எல்லாம் செய்கிறானே, சரி ஓகே நீ இது பண்ணானா உனக்கும் ஷேரிங் தரேன் அப்படின்னு சொல்கிறது அதில் என்ன வகையில் தப்பு? கமிஷன் சொல்லி கொடுத்தாலே அந்த பொருள் தப்பு அப்படிங்கிற. இப்போது அட்வர்டைஸ்மெண்ட் வைக்காங்க, பேனர் வைக்காங்க, என்ன சொல்கிறாங்க? ஆமாங்க, லட்சக்கணக்கில் எங்கேயோ கொண்டு போய் போட்டு பணத்தை ஏமாறுவாங்க. நம்ம மாதிரி ஆட்கள் நடத்துற ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு 200 ரூபா 500 ரூபா ஃபீஸ் வச்சுட்டா போதும். இவர் முதல் மாதிரி இல்லை, கமிஷன் ஆகிவிட்டார். அந்த 200 வச்சு என்ன பண்ண போகிறோம் யோசிச்சு பாருங்க. பேனர் வச்சுட்டு ஈலர் பாஸ்கர் ஐயா ப்ரோக்ராம் இருக்குது, 200 தான் டிக்கெட்டு. இதுலேயும் ஒரு சின்ன இதுன்னா, நான் 200 தான் வாங்குறேன், அதனால் அது தப்பு கிடையாது. ₹1 வாங்கினாலே தப்பு தானே. அவன் 2000 வாங்கினா தப்பு கிடையாது, தப்பு. இவர் 200 வாங்கினா, ஏன்னா இவர் வந்து நேர்மையாக வாங்குறாரு. நேர்மைங்கிறது எப்படி வரும்? அந்த 200 ரூபாய்க்கும் ஒரு செலவு இருக்கலாம், அதுக்காக தானே வாங்குறாங்க. அடுத்தவன் வாங்கினா எப்படி தப்பு? இப்போ இந்த வீடியோ போட்டு
இந்த வீடியோ ஏன் போட்டிருக்கான்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் இருக்குது, 12 நாள் இருக்குது, 200 டிக்கெட் எல்லோரும் வந்துருங்க. ஓ, இது மார்க்கெட்டிங். உங்களுக்கு என்ன, அதாவது நியாயமான முறையில் சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். அது 1000 ரூபாய் இருக்குங்க. டிசம்பர் 31 சென்னையில ஒரு நாள் இலவச வகுப்பு நடக்குது. கலந்துங்க. இயற்கை உணவை எப்படி தயாரிக்கிறது, சுயசார்பு வாழ்க்கை மூலமா வேலை எப்படி, இயற்கை உணவை வச்சு எப்படி சம்பாதிக்கணும் சொல்லி கொடுங்க. ஒரு நாள் கிளாஸ் ஃப்ரீங்க. ஜனவரி 15 இருந்து 19 வரைக்கும் 5 நாள் ஜூம் கிளாஸ். தமிழ் விவசாயம் அப்படிங்கிற தலைப்பில் ஞானப்பிரகாசம் ஐயா பேசுறாரு. விவசாயம் பண்ணுங்க. இங்கேயும் ஆள் பிடிக்காங்க. இப்படி ஒரு வீடியோ போட்டு ஹலோ இருக்கீங்களா, யாராவது இருக்கீங்களா, 200 டிக்கெட் 200 டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி அதுதான் இந்த வீடியோ. இவரும் ஆள் பிடிக்க என்ன செய்கிறாரு, ஆள் பிடிச்சி 200 தாங்க உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்குது நான் சொல்லித்தரேன். ஆள் பிடிச்சி அதில் பைசா வாங்கி அந்த ஆரோக்கியத்தை சொல்லி கொடுக்குறாங்க. ஆள் பிடிச்சி இப்போது ஹெல்தி இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த நேச்சுரலுக்குள்ள மருந்து, ஹீமோகுளோபின் கூட்டுறது, ஸ்டெமினா கூட்டுறது, நம்ம சக்தியாக இருக்கிறது, உடல் செல்ஸ்லாம் செத்து போனதை மாற்றி கொடுக்குது. இந்த மாதிரி நெட்டோமாட்டிக் ப்ராடக்ட் கொடுத்து அவங்க பல நாட்கள் பல வருஷமாக சந்தோஷமாக இருக்கிற ஒரு விஷயம் செய்கிறதில்ல. மக்கள்கிட்ட சொல்லி அதை கொடுத்தா அதில் என்ன தப்பு இருக்குது? மவனே நீ அவங்கள வாழ வைக்க, என்னை வாழ வச்சுட்டு டாக்டர்கிட்ட போய் நம்ம பணம் கொடுக்கோம் இல்லையா, நீ என்னை நல்லா வாழ வச்சிட்டிங்க, அவங்களுக்கு பணம் அவனே பிடிங்கிடும், அதை வேறு பக்கம். அதே மாதிரி நெட்டோமாட்டிக் ப்ராடக்ட்டோ மற்ற ப்ராடக்ட்டோ அவன்கிட்ட கொடுத்துட்டு, அல்லது கிரிப்டோவோ இவன் வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கான் அவனையும் வாழ வைக்கிறான்னு கொடுத்தா அது என்ன தப்பு? நீங்கள் 200 ரூபா கொடுத்துட்டு வாழ வைக்கிறது, வீடியோ போட்டு ஆளை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போய் செய்கிறதும், இவன் ஆள் பிடிக்கிறதும் 2 பேருக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணிட்டு யாராவது இந்த வகுப்பு அறிமுகப்படுத்தி வச்சு 10,000 புக் பண்ண சொன்னீங்கன்னா உங்களுக்கு 5,000 ரூபாய் டிக்ளேர் பண்ண. யோசிச்சு பாருங்க. உடனே எல்லாம் போயிட்டு பக்கத்து வீட்டில் என்ன பிடிக்கதோ பிடிக்கலையோ, நம்ம கான்செப்ட் ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையோ, பக்கத்தில் போயிட்டு சார் ஹீரோ பாஸ்கர் சூப்பர் சார், செம சார், நீங்கள் கிளாஸ் போயிட்டு சார் 10,000 ரூபாய் சும்மா சார் அப்படின்னு மார்க்கெட் பண்ணி எப்படியா சேர்த்துட்டு வாங்க. இவர் ஒரு 10,000 ரூபா கிளாஸ் நடத்திட்டு அப்புறம் எல்லார்ட்டையும் போயிட்டு உங்களுக்கு 5,000 ரூபா தரேன் சொல்லுங்கள் அப்படின்னா எல்லோரும் போய் சொல்லுவாங்க அப்படின்னா? எல்லோரும் சொல்ல மாட்டாங்க. நினச்சிருக்க எல்லாரும் போய் சொல்லுவான், எல்லாரும் சொல்ல மாட்டான். நல்லா இருந்தால் சொல்லுவான், இல்லாட்டா அவன் 10,000 ரூபா கொடுக்கான், 5,000 ரூபா கமிஷன் வச்சுருக்கான், போயிடாத, அவன் கிளாஸ் விருப்பப்படாது, வெறும் பணம் கொடுக்குறது இருக்கான்னு சொல்லுவான். அப்படி தான் ஆட்கள் இருக்காங்க. சரியா? அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி 5,000க்கு காசுக்கு பிடிச்சிட்டு போகிறவனு இருக்கான். பணத்துக்காக எல்லாம் செய்ய மாட்டான். நல்லா இருந்தால் மட்டும்தான் செய்வான். கமிஷனே கொடுக்கலாம் ஒருத்தங்க கூட சம்பாதிக்க மாட்டான், ஒருத்தங்க கூட யார்கிட்ட போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை அனாத ஆசிரமங்கள், எத்தனை நல்ல விஷயங்கள், எத்தனை டீச்சர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மற்றவங்க நல்லதுக்காக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. எல்லோரும் கமிஷனுக்காகவே மற்ற செய்கிறது கிடையாது. இது என்னோட கருத்து. படம் வருது, நல்ல படமாக இருக்குதுன்னு சொல்கிறான்னா அவனுக்கு எதுவும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் சொல்கிறானா படம் சூப்பர் படம், ஒரு தடவை பாரு. இதுக்கு நம்ம மற்றவங்கள சொல்ல வைக்கிறோம். ஏன்னா அவன் பார்த்த அனுபவம் சந்தோஷமும் மற்றவங்க அனுபவிட்டுன்னு சொல்கிறான். மக்கள் பணத்துக்காக மட்டும் பண்ணுறதில்ல, அவங்க அனுபவித்த விஷயத்த தான் ஷேர் பண்ணுவாங்க. யாராவது நீங்கள் வந்து பொருள் உற்பத்தி பண்ணி சம்பாதிங்க, அப்படி இல்லைன்னா யாராவது பண்ணின நல்ல பொருளை விற்பனை பண்ணி சம்பாதிங்க. அப்போ இதெல்லாம் என்னது? ஏன்னா ஒருத்தன் நல்ல பொருள் பண்ணியிருக்கான், நல்ல வீடு பண்ணியிருக்கான், ஆளை பிடிச்சி கொண்டு கொடுத்து ஐயா நல்ல பொருள் வாங்கிக்கணும், இதுதானே சேல்ஸு. நல்ல ப்ராடக்ட் இருக்குது, இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அடுத்தவன் பண்ணின நல்ல ப்ராடக்டை நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ இவரு சொல்கிறதுக்கும் இந்த ஆள் பிடிச்சி கொடுக்குன்னு சொல்கிறதுக்கும் அடுத்தவன் செஞ்ச ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணி சம்பாதிக்க சொல்கிறதுக்கும் இது எனக்கு புரியல. உங்களுக்கு யாருக்காவது புரிஞ்ச அதோட விவரம் என்னென்னு எனக்கு புரியல. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அடுத்தவன் செஞ்ச நல்ல ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணி சம்பாதிங்க, அதை தானே பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தவங்க பண்ண பொருளை நம்மளுக்குள்ளேயே சேல் பண்ணிவிட்டு அவங்களையும் அந்த பொருளை யூஸ் பண்ண வச்சுட்டு கடையில் வாங்கினா அது கேரண்டி கொடுக்க மாட்டான். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வாங்கினா அவங்க கூடயே இருப்பாங்க, எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு நான் வந்து டயட்டு கெயின் பண்ணுறேன், காலையில் ஃபோனு, மத்தியானம் ஃபோனு, சாப்பிட்டீங்களா, அது சாப்பிட்டீங்களா, வெயிட் குறைஞ்சிருக்கா, இப்போ எப்படி இருக்குது ஹெல்த்து, ஹார்ட் அட்டாக் இருக்கா, ஓகே இப்போ இதெல்லாம் மருந்து சாப்பிட்டீங்களா, இப்போ ரிப்போர்ட் எடுங்க, ரிப்போர்ட்டில் அதெல்லாம் கொழுப்புலாம் குறைஞ்சிருக்கா பாருங்கள். இப்படி எவன் இருப்பான் சொல்லுங்கள்? மெடிக்கல் கடையில் நீங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எவனாவது உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பானா? டாக்டர்கிட்ட ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எவனாவது டாக்டர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பானா நீ சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்பானா? கேட்க மாட்டான். ஒரு டாக்டர் பண்ணாத விஷயம் ஒரு மெடிக்கல்காரன், ஒரு வியாபாரி, கடை வியாபாரி பண்ணாத ஒரு விஷயத்த ஒரு நெட்வொர்க்கர் பண்ணுவான். சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, ரிப்போர்ட் ஆகிடுச்சா எல்லாம் கேட்பான். நம்ம சொந்தமாக வந்து நிற்பான். இப்படியாப்பட்ட தொழிலை போய் நீங்கள் ஆள் பிடிக்க வரலன்னு சொல்கிறீங்களே, என்ன சொல்கிறேன்? அடுத்தது தேனி வளர்ப்பு. நவம்பர் மாதம் 19ஆம் தேதி சென்னையில் ஃபுல் டே கிளாஸ் நடக்குது. முழு நாள் தேனி வளர்த்து எப்படி பணம் சம்பாதிக்கிறது கற்றுக் கொடுக்குறோம். அதுக்கு 200 ரூபா தான் ஃபீஸ் ஒரு நாளைக்கு சாப்பாடோட. அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மாதம் 11 to 15 வரைக்கும் சுயசார்பு வாழ்க்கை மூலமாக எப்படி சம்பாதிக்கிறதுன்னு 5 நாள் ஆன்லைன் வகுப்புங்க. உலகத்தில் எப்படி எல்லாம் நியாயமான முறையில் சம்பாதிக்கலாம்னு. அப்புறம் என்ன ஒரு 5 நிமிஷம் வீடியோ போட்டு அதுக்கப்புறம் என்ன தலைவர் எதுக்கு வீடியோ பண்ணுறாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் இந்த மாதிரி யாருமே ஏமாற்றாமல் கற்றுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்களா, சந்தோஷமாக இருங்க, 15 வருஷமாக கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு கடைசியில் வியாபாரத்துக்கு வந்தாச்சா, அந்த டாபிக் இந்த டாபிக் எல்லாம் பேசி கடைசியில் வந்து என் கிளாஸ்க்கு வாங்க. யார் சோறு போடுவா, இவன் வீட்டு செலவு யார் கொடுப்பா, வீட்டு வாடகை, போகிற வர செலவு, சூப்பராக ஒரு செட்டப் போட்டிருக்காருல அதுக்கு பைசா யார் கொடுப்பா? இந்த மாதிரி நீங்கள் கிளாஸுக்கு போய் ஜாயின் பண்ணி அந்த பணம் தான் இருக்கும். நானும் போட்டுக்கிட்டு போட்டிருக்கேன்னா எனக்கும் கிளாஸ் ஜாயின் பண்ணி
உங்கள் லைஃப் டெவலப் ஆகணுமா, சரி கன்சல்டிங் 2 மணி நேரம் பேசுங்க, உங்களுக்கு நமக்கு ஒத்து வருதா, நம்பர் இருக்குல்ல, பேசுங்க, நம்ம செட் ஆச்சு என்ன பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண முடியாது. எங்கிட்ட வந்து ஓப்பன் கிடையாதுன்னு என்ன அர்த்தம், எவன் வந்தாலும் ஜாயின் பண்ண முடியாது. கன்சல்டிங்கில் அவனுக்கு நமக்கு செட் ஆனால் மட்டும்தான் கோச்சிங், இல்லைன்னா கோச்சிங் கிடையாது. ஓப்பன் கிளாஸ் கிடையாது, எவன் வந்தாலும் 200 ரூபா, அந்த கதையே கிடையாதுங்க. வியாபாரத்துக்கு வந்தாச்சு. அடுத்தால எப்படி வியாபாரம் பண்ணணும், என் கிளாஸ் இருக்குது 3ஆம் தேதி 12 நாள் அதுக்கு வந்துருங்க அப்படின்னு. நேராக கிளாஸ் இருக்குது 12 நாளைக்கு வந்துருங்கன்னு ஒரு வீடியோ போட்டால் யாராவது இந்த வீடியோ பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. 4 பேர் கேவலமாக பேசி 4 பேர் குடியை கெடுத்து அது தப்பு இது தப்புன்னு கான்ட்ரவர்சியை கிளியர் பண்ணி விட்டு, கான்ட்ரவர்சி சொல்லுவாங்களா, ஏதாவது இல்லாத பொல்லாதவன்னு சொல்லி பொருளை கழிப்பி விட்டான்னு வைங்களேன், அவன் தீயா அணிஞ்சு அனுவான். அப்புறம் என் கிளாஸ் ஒன்று இருக்குது அதுக்கு வந்துருங்க, என்ன வீடியோவில் ஒரு வீடியோவில் ஒரு ஆடு, லட்சக்கணக்கான போடுறதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எங்களும் பணத்தை போடுறீங்க, எனக்கும் ஒரு 200 ரூபா போட்டு போங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. கோடிக்கணக்காக லட்சக்கணக்காக கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு ஒன்றும் ஜீரோ ஆகும். யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லை. நல்லா உங்காம திங்காம டீ கூட சாப்பிடாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டு ஒன்றுமெல்லாம் உட்காந்துரும். ஆமாம், அதெல்லாம் போட்டு ஒன்றெல்லாம் போகிறீங்களா, எனக்கு கொஞ்சம் போடுங்க, எனக்கு கொண்டு 200 ரூபா போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் தான் நியாயமான விலையில் சம்பாதிக்க 1000 வழி இருக்குது, ஏன்ட்டு இருக்குது. டிசம்பர் 6ஆம் தேதி இத்தனை கிளாஸ் இருக்குது, நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சுற்றி வளைச்சு அந்த வீடியோ அங்கே தான் வந்து நிற்கு. இவங்க பொழப்பு நடத்துறதுல பிஸியாக இருக்காங்க, சரியா. ஆனால் எளிமைங்கிற பேரில் 200 ரூபா 300 ரூபா வாங்கிட்டு எளிமையாக வச்சு நடத்திட்டுருக்காங்க. எளிமை 10,000 ரூபா தான் என்னாச்சு, லட்சக்கணக்காச்சா. நான் சரி தப்புன்னு சொல்லலை, சரியா. நீங்கள் யோசிங்க எது சரி எது தப்புன்னு. 5 பணம் ரொம்ப முக்கியமாக, எங்கேனாலும் பணம் சம்பாதிக்கிறது முக்கியம். அதனால் எவன் ஆட்டையும் போடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, உண்மையாக பணம் சம்பாதிக்கணும். திறமை இருந்தால் அண்டார்டிகால ஐஸ்கிரீம் சம்பாதிச்சிடலாம். புரிஞ்சுக்கங்க, எந்த பிசினஸ் திறமை இருந்தால் அண்டார்டிகால ஐஸ்கிரீம் எடுத்துடலாமா. இது மறுபடி என்னோட பாலிசி பீரியட். நான் எல்லாரும் சொல்கிறேன் வந்து, எவனுக்கு தேவையில்லையோ அவன்கிட்ட அந்த பொருள் விற்றா அதுக்கு பேர் ஏமாத்து வேலை. ஸோ அண்டார்டிகாவில் நீங்கள் ஐஸ்கிரீம் விற்றீங்க அப்படின்னா அது முளை மாதிரி முடிச்சு வைக்க ஏமாத்து வேலை. அதுக்கு திறமை இருந்தால் போதுமா? அதுக்கு திறமை இல்லை, சீட்டிங் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கணும், மக்களை ஏமாற்ற தெரியணும். முடியில்லாதவனுக்கு நீங்கள் சீப்பு விற்றுட்டிங்கன்னா நீங்கள் தான் பெரிய சேல்ஸ்மேனா. சேல்ஸ்மேனா ஏமாத்துக்காரன்டா நீ மொட்டை அடிக்கிறவன், எவனை கண்டா அல்வா கொடுக்குறவன் நீ வந்து திறமைசாலி இல்லை. நான் ஓப்பன் சேலஞ்ச் விடுவேன், உன்னை சேல்ஸ் மாதிரி உன்னை சேல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் பேசி உன்னை பணம் வாங்குறது எனக்கு பெரிய மேட்டர் இல்லை. 30 வருஷம் நான் சேல்ஸில் இருக்கேன். என்ன சேல்ஸ்மேன் எப்படி பணம் வாங்கணும்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் வாங்க மாட்டேன். நான் எவன்கிட்ட வாங்குவேன் அப்படின்னா, எவனோட லைஃப்பை என்னால் மாற்ற முடியுமோ, எவன் கோச்சபிள், எவன் சொன்னால் கேட்பான், எவனுக்கு நமக்கு செட் ஆகும், இவனை நம்ம கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் தான் அவன்கிட்ட பணத்தை வாங்க. இல்லைனா கொடுத்த பணத்தை ஸ்க்ரீன்ஷாட் அவுட் அப்படின்னு விரட்டி விட்டுருவனை. அண்டார்டிகாவில் போய் ஐஸ்கிரீமுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயங்கள், அது மொல்ல மாதிரி தானே முடிச்சு வைக்க ஏமாத்து வேலை. நீங்கள் யாரை காப்பாற்ற முடியுமோ அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா அவங்கள்ட்ட பணம் வாங்காதீங்க. சேல்ஸ் எப்படினாலும் பண்ணிடலாம், இவர் நேர்மையாக இருக்கணும். யாரை கூப்பிட்டு போனாலும் கடைசி வரைக்கும் கூப்பிட்டு போய் தெரியணும். நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன், என் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ என் வீடு ஃபுல்லாக அவங்க ஃபோட்டோஸாக இருக்கும். நான் 24/7 அவங்கள பார்த்துட்டே இருக்கேன். கடைசி வரைக்கும் அவங்களை கூப்பிட்டு போக முடியுமா அது பார்த்துட்ருக்கேன். ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு ரொம்ப செட் ஆகுமா, செட் பண்ணி தான் கூப்பிட்டு போவேன். என்கிட்ட ஒருத்தன் வந்தால் 5 கோடி ரூபா இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணணும், 1000 rupees கன்சல்டிங் ஃபீஸ் பே பண்ணி பேசினா ஃப்ரீ 1-to-1 நான் பேசியிருக்கேன். அப்புறம் சொன்னாங்க உங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுக்கணுன்னு. ஆனால் அவன்கிட்ட பேச்சு பேசும்போது எந்த கணத்துலேயும் அவன் படிக்கிற மாதிரியோ பேசுகிற மாதிரியோ அவன் சொன்னால் புரியுமா எனக்கு தெரியல. அவனை நான் உங்களுக்கு எதுக்கு ட்ரைனிங் நீங்கள் அப்படின்னு அனுப்பி வச்சிட்டேன். 2 லட்ச ரூபா ட்ரைனிங் கிட்ட தருவான் எனக்கு. ஆனால் எவன் நமக்கு ஒத்து வர மாட்டானோ, எவனுக்கு நம்ம ஒரு மாற்றங்கள் கொண்டு வர முடியாதோ, நான் அவனுக்கு ட்ரைனிங் வந்து கொடுக்க மாட்டேன். பர்சனல் கோச்சிங் அவங்க கூட நான் கனெக்டில் வர மாட்டேன். ஏன்னா நான் என்ன பொருள் கொடுக்கணும் அவனுக்கு உபயோகம் ஆகணும், இல்லைன்னா அந்த பொருளை கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் தேனியில் ஒரு ட்ரைனிங் இருக்குது, அங்கே ஒரு ட்ரைனிங் இருக்குது, இங்கே ஒரு ட்ரைனிங் இருக்குது அப்படின்னு தெரில. நான்லாம் வீடியோ பண்ணனா அவனை பாரு இல்லைன்னா போய்கிட்டே இரு அப்படி சொல்லுவேன். தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு, லைக் பண்ணுங்கள், லைக் பண்ண சொன்னதே கிடையாது. டேய் உன் நேரம் நல்ல நேரம், அதனால என் வீடியோ பார்த்துட்ருக்கேன், உன் லைஃப் மாறும், நீ என் வீடியோலாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண ஒன்றும் பண்ண வேண்டாடா அப்படி சொல்லுவேன். மேட்டர் இல்லை, இவன் தப்பு அவன் தப்பு, அப்புறம் என் கிளாஸ் கறிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இல்லை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இந்த திமிரு தனாவட்டு நான் ஏன் பேசுகிறேன்னா, நாங்கள் வந்து மதத்தில் சொல்லிக் கொடுக்காத விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்காத விஷயம் சொல்லிக் கொடுக்குறோம். பணம் பிஸ்னஸ் எப்படி பண்ணுதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எம்எஃப்ஜி கல்ச்சர் வந்து ஒரு விஷயம் இருக்குது,
அப்படி ஒரு ஒரு தனி கூட்டமே இங்கே இருக்குது. எங்களோட முறை வந்து எவன்டி நீ அது செய் இது செய்யன்னு சொல்லக்கூடாது. இதுதான் எங்களோட முறை. எனக்கு எல்லாம் தெரியும் பருப்பு நிற்கலன்னு சொல்ல மாட்டோம். அவன் தப்பு இவன் தப்புன்னு சொல்ல மாட்டோம். இது சரியா இது தப்பா அப்படி தான் எங்களோட முறை. இவர் இப்படிலாம் சொல்கிறாரு, அப்போ இது சரியா அப்படி சொன்னேன். இப்போ வந்து சாமிகிட்ட போனால் திருநாறு போட்டு விடுத்து போ, நாளிலேருந்து ஒன்று சரியாக வைக்கிறேன் அப்படின்னு அனுப்புகிறாங்களா? அதுக்கு பதில் என் புருஷன் சொல்லி பேச்சு கேட்க முடியாது சார், இப்படி இருக்காரு. ஓகே, என்னாச்சு, என்ன பண்ண அவனை கூப்பிட்டு வச்சு, ஓகே அவன்கிட்ட நீ இப்படி பேசு இப்படி பழகு, மௌனை நீ தண்ணி அடிச்சு வந்தோன்னா வீட்டில் சோறு கிடையாதுன்னு சொல்லு, இல்லைன்னா இப்போ எல்லாரும் கிளம்பி வீட்டில் போயிடும், ஒத்திர கிடையாது சாவு அப்படி சொல்லு. இப்படி தானே சொல்லிக் கொடுக்கணும். ஒரு திருநாரை போட்டு அல்லது உனக்கு மந்திரம் ஊதி அல்லது ஜபத்தை பண்ணி போ இனி உனக்கு சரியாகும் அப்படி சொன்னான். நாங்கள் அந்த முறையில் கிடையாது. நாங்கள் என்ன பிரச்சனையோ உள்ளே இறங்கி ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணக்கூடிய ஆட்கள். அதனால கடவுள் நமக்கு அதுக்கு மேலே கடவுள் ஏதாவது கொடுத்தாருன்னா அது பெரிய விஷயம். ஆனால் மொத்தமாகவே கடவுள் சரி பண்ணார். நான் சென்னை பார்க்க எங்கே பார்த்தாலும் கூட்டமாக ஒரு சாமி பின்னாடி அது பின்னாடி இது பின்னாடி எல்லோரும் ஏன் போடுறாங்க அப்படின்னா இருக்கிறதுலே ஷார்ட்கட்டு தான். ஏன்னா படிக்கணும், ஒரு பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணி தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் பண்ணுனா ரொம்ப கஷ்டம். ஓ சாமி காப்பாற்றுவார் அப்படின்னு போயிட்டோன்னா டக்குன்னு அவர் நேராக ஸ்டேட்டாக காப்பாற்றி விடுறார். அப்படி ஒரு நினைப்பில் போகிறாங்க. அப்படி வேணா ஒருத்தன் காப்பாற்றினா 4 விட்டு சொல்லுவான், தப்பு நினச்சினா சொல்ல மாட்டான். நாங்கள் அந்த கூட்டத்தில் கிடையாது. இது இப்படி எங்கள் கூட்டம் வேறு கூட்டம். அதனால் அந்த வீடியோவில் எனக்கு சரின்னு படலை. அந்த விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், பாய், லவ் யூ. மணி கல்ச்சருக்கு அப்புறமா நான் ஃபாலோ பண்ண விஷயம் வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக அது வந்து சேவிங்ஸ் போயிடும். பட் எமர்ஜென்சில வந்ததுக்கு அப்புறமா எதெல்லாம் நீட் இருக்கு எதெல்லாம் நீட் இல்லை, கண்டிப்பா அது இருந்தாதான் நம்மளால சர்வேயே பண்ண முடியும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இருக்கிறத மட்டும்தான் நான் இப்போ வந்து வாங்குறேன். நிறைய பேருக்கு இது சேஞ்சஸ் ஆயிருக்குமாங்கிறது எனக்கு வந்து தெரியல. ஒருவேளை நான் எமர்ஜென்சில இல்லைன்னா இந்த செலவெல்லாம் கண்டிப்பா எனக்கும்